சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து கைகொட்டி ஏளனமாக உன்னை பார்த்து சிரித்து கொண்டு இருந்த அவளால் முடிந்த கெடுதலை கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நாடகம் ஆடி உன்னை ஏமாற்றி வந்த இவள் உன் காலில் விடும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா? இப்பொழுதும் ஒரு பெரிய திட்டத்தை அவள் போட்டு இருக்கிறாள். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன் அருகில் இருக்க வேண்டும். உன்னை விட்டு இப்பொழுது வெகு தூரத்தில் இருக்கும் இவளால் இந்த கெடுதலை உனக்காக செய்ய முடியாது. உன் அருகில் வந்து இருந்தால் மட்டும்தான் உனக்காக செய்ய முடியும் என்றும், உன்னை சீக்கிரமாக எளிதில் நம்ப வைத்து ஏமாற்றி விடலாம் என்ற காரணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் அளவு நடத்தி கொண்டு வரப்போகிறார்கள். நடிக்கத்தானே செய்கிறோம் என்று மனதிற்குள் இன்னும் ஏளனமாய் உன்னை பார்த்து சிரித்து கொண்டு, அவளுக்கு தெரியாது உன் காலடியில் அவள் கிடைக்கப் போகிறாள் என்று. கெடுதல் செய்தவர்களுக்கு இதுதான் விதி என்று காட்டப் போகிறேன். இத்தனை காரியங்களுக்கு பிறகு உன்னை ஏமாற்றி உன்னை புதை குழியில் தள்ள வேண்டும் என்று வரும் இவள் இனி காலம் முழுவதும் உன் காலடியில் கிடக்கப் போகிறாள். இவளால் யார் யார் வாழ்க்கை கெட்டதோ அவர்களை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதி இல்லாமல் போகப் போகிறாள். அனைவரும் காலின் அடியில் போட்டு இவளை மிதிக்கும் அளவு மரியாதை இழக்கப் போகிறாய். நிமிர்ந்து நடக்க தகுதியில்லாமல் இருக்கப் போகிறாய். இதையெல்லாம் தெரியாமல் தான் உன்னை தேடி உன்னை சமாதானப்படுத்தி இதற்கு மேலும் கெடுதல் கொடுக்க உன்னை தேடி வருகிறாள். நடிப்பதற்காக யாருக்கும் தண்டனை கொடுக்காத உன் சாயப்பா இவளுக்கு தண்டனையை கொடுக்கிறேன் என்றால் இவள் எத்தனை கொடுமைக்காரி என்பதை நீ புரிந்து கொள். இன்னும் இவளை விட்டு விட்டேன் என்றால் என் குழந்தைகளை நிம்மதியாக வாழ்க்கையை வாழ விட மாட்டாள். இனியாவது விடுத்துக்கொள். சிரித்து பேசினால் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து போகாதே. உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். யாரையும் எளிதில் நம்பாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.